இந்த மைக்கு, வைப்ரேட்டர் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரேமை க்ளீன் பண்ணிப்போம். ஃப்ரேம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்னர் ஸ்ட்ரிப் இருக்கும், பட்டனோட ஸ்ட்ரிப்பு, அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். வேறு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு வருது, அதுவும் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் மதர் போர்டு எடுத்து அதை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நார்மலாக நான் மதர் போர்டு வச்சுட்டு இல்லை ஃபுல்லாக நான் டின்னர் அப்ளை பண்ணுறேன். டின்னர் அப்ளை பண்ணால் இந்த க்ளூவாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த தன்மை போய் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். தண்ணி எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு இது அப்ளை பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஊற வைக்கிற மாரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணாலே அந்த காற்றுக்கு அது காய ஆரம்பிக்கும். அது காயும் போது அதில் இருக்க தண்ணியும் சேர்ந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த தண்ணி இருக்க இடத்துல ஒரு சில இடத்துலலாம் கவர் ஆகாமல் இருக்கும், அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள், ப்ராப்பராக அந்த சீல்டு உள்ளெல்லாம் போயிருக்கா இல்லையான்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணுறோம். சீல்டு உள்ளெல்லாம் இதில்